நூத்துக்கணக்கான ஸ்திரீகள் தீவட்டி பிடிச்சுன்னு வர, குலுசு சப்தம் கேட்டது. பார்த்த ராவணன் நடுப்புற வரா, 100 ஸ்திரீகள் கூட வராள். தீபம் எடுத்துண்டு என்ன நடக்கிறது பார்ப்போம்னு ஹனுமார் நுனிக்கலையில இருந்து மறைஞ்சு பார்க்கிறார். தேவியிட்ட வந்து கெஞ்சினான். தேவி திக்காரம் பண்ணி ராவணனை அவனை நிவர்த்தி பண்ணிவிட்டாள். கிட்ட வராதேன்னு சொல்லிவிட்டாள் தேவி. எப்படி எப்படி ஒரு தாய் குழந்தைக்கு உபதேசம் பண்ணணுமோ மாதிரியெல்லாம் பண்ணினார். எப்படி எல்லாம் சொல்லணுமோ அது மாதிரி சொன்னார். மனசை எங்கிட்ட வைக்காதே ராவணா, உன் சொந்த பத்னிகிட்ட வை மனசே. ஒரே ஸ்லோகத்துல மனஹா மனஹான்னு நிவர்த்தைய மனோ மத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹான்னா, மனசை திருப்பி எங்கிட்ட திருப்பி உன் சொந்த பத்னிகிட்ட மனசை வை. எங்கிட்ட மனசை திருப்புனா என்ன அர்த்தம்? மனஹாங்கிற சப்தத்தை திருப்பினா நமஹான்னு ஆயிடும். நமஸ்காரம் பண்ண வேண்டிய தேவதையிடான யாரையா சொன்னானா? அம்மா ஓலியோ அவன் குழந்தை, ஒரே குழந்தை கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சு பெரிய இடத்து பொண்ண கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கும். திருமங்கல்ய சாதனம் ஆய் ஆசீர்வாத காலத்துல வாத்தியார் பெரியவாள்லாம் நமஸ்காரம் பண்ணிருந்த அவன் மாமனார் மாமியார பண்ணுவான். அப்பா அம்மா பெற்ற தோப்பனுக்கும் தாய்க்கும் நாம் எத்தனையோ பழனிக்கு போய் பெற்ற பையனாச்சு நம்ம பண்ணணும்னு தோணும். தன்னையும் தன் சம்சாரத்தையும் இவர் கூப்பிட்டு சொல்லுவாரப்பா பெரியவாள்லாம் பார்த்து பண்றான். அவனுக்கு புரியுமா? அந்த கல்யாணம் பண்ணிட்ட மயக்கத்துல ஷட்ட கர்மச்சினம் மச்சினி என்ன அந்த குரூப்பை பிடிச்சு விடுவான். மறுபடியும் ஒரு பெரியவாள் பண்ணிருப்பார். வாழ மரம் மேலக்காரன் நடுவு பண்ணுவோம். இவரை வந்து ஒன்னேவர். அது மாதிரி இவன் காமத்தால ஆக்கிராந்தமான சித்தம் அவனிடத்துல போய் மனசை திருப்புன்னா புரியுமா? மனசை திருப்பலைன்னா உன் சொந்த ஜனத்தை கொஞ்சம் கராதிகளை நினைச்சு பாரு. ஸ்வஜனே கிரியதான் மனஹா. அவனுக்கு எல்லாம் திதியா போயிடுச்சு 14,000 பயங்களுக்கு. அவளை கொஞ்சம் நினைச்சு பாரு, அவன் கட்டி உனக்கும் வந்து விடும்னு அர்த்தம். இப்படி பல அர்த்தத்தை வச்சு தேவி சொல்லி இந்த லங்கை அழியாம இருக்கணும்னா என் பிரபுவை ஸ்நேகம் பண்ணிக்கோ. மித்ரமம் பழிகம் கர்த்தும் ராமாஸ்தானம் பிரதீப்சதா வதம் ஜாமிச்சதாரோரம் வஜாதௌ குருஷர்ஷபா. ராமஹா மித்திரம் கர்த்தும் ஔபயிகம். இதெல்லாம் ரொம்ப நிரளான அன்வயம். ராமனை ஸ்நேகிதனா பண்ணிக்கிறது யுக்தம். ஸ்தானம் பரீப்சதா. நீ குடியிருக்கிற ஊரு நாசமா போகாம இருக்கணும்னா ராமனை ஸ்நேகிதனா பண்ணிக்கோ. கோரமான வதம் உனக்கு வாழ்ந்தாமல் எண்ணம் இருந்தா என் ராமனை ஸ்நேகிதனா பண்ணிக்கோ. சரணாகதி பண்ணுன்னு சொல்லல. கோரமான வதம்னா என்னன்னா உன்னை முதல்ல கொல்ல மாட்டால் உன்னை சிறந்த பந்துக்களை கொண்டு அத்தனை பேருக்கு நீ அழுந்ததுக்கு அப்புறம் உன்னை வதம் பண்ணுவான்னு சொன்ன. என் பிரபு தர்மஜன்னு தெரியும் உனக்கு. தாயல்லவா அவன்கிட்ட போய் சரணாகதி பண்ணு. அவன் சர்வலோக சரண்யன். அவன் கருணா சமுத்திரம் ஆபத் பாந்தவன்னா கேட்க மாட்டான். அசத்து உள்ள சுவாமிகிட்ட அழிச்சின்னு போயிட்டா பார்த்த உடனே அவனை அறியாம கீழே விழுந்துடுவான். அப்படி தோணும். ஆனா சத்துவகுணம் மகான்களத்துல இருக்கிற சத்துவகுணத்துக்கு என்ன பெருமைன்னா அசத்துக்கள் சித்தம் கூட அங்க வந்த உடனே ஒரு கலக்கம் கலங்குமா, தெளியுமா. அதான் சத்துவகுணத்தினுடைய ஏரேக சத்துவம் பரமம் பவித்திரம்னா சுகாச்சாரியா. அசத்துக்குடைய சித்தத்தை கூட அது பவித்திரமா பண்ணுமா சாதுக்குடைய ஒரு சமதமாதிகள்லாம். அதனால ராமனிடத்துல வந்துட்டா காலை பிடிச்சு விடுவோங்கிற எண்ணம். என் பிரபு தர்மஜன்னு உனக்கு தெரியும், சரணாகத வத்சலன்னு உனக்கு தெரியும். தேன மைத்ரி பவதுதே. அவனோட ஸ்நேகம் உனக்கு இருக்கட்டும். எது ஜீவித்தும் இச்சசி ராவணா உயிரோட இருக்கணும்னு நினைச்சா என் பிரபு அப்படி பண்ணிக்கோ. ஆனா உனக்கு கவலை இருக்கலாம், நான் பத்னியை தூக்கிட்டு வந்துட்டேனே அவன் அனுகிரகம் பண்ணுவனான்னு. பிரசாதயஸ்வ துவஞ்சைனம். நீயும் போய் என் பிரபுட்ட போய் மன்னிப்பு கேளு, நானும் உனக்கா சிபாரிசு பண்றேன்னா. அம்மாவோ இல்லையோ குழந்தை தப்பு பண்ணி விடுவான். ஸ்கூல்ல பேனாவை திருடி விடுவான், பென்சிலை திருடி விடுவான். ஒரு முறை இவன் மேல நிச்சயம் கேஸ் வந்துட்டே இருக்கும். ஸ்கூல்ல இருந்து சொல்லி அனுப்புவோம் ஹெட்மாஸ்டர். ரெஸ்ட் வாட்சியை திருடி விடுவான். அவரே நேரம் வந்து உங்க பையன் எப்படி பண்ணிவிட்டான்னு நம்மாட்ட வந்து சொல்லுவேன். அவ பென்சில் திருடினது போனது இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டா. புருஷன் கிட்ட சொன்னா அடிச்சு விடுவோம் கோபிஷ்டன். பெரிய கேஸா வந்த உடனே புருஷன் கிட்ட கூப்பிட்டு இது மாதிரி குழந்தை திருடி விட்டானா அவனை நீங்க கண்டிக்கணும்னு சொல்லுவாள். அவன் கூப்பிட்டு 10 அடி அடிப்பான் குழந்தைய. ஏண்டா திருடினேன்னு அடிச்சு அந்த பையன் அழ ஆரம்பிச்ச உடனே இவெல்லாம் காட்டி கொடுத்துருக்கா. அம்மா ஓடி போய் அடிக்காதீங்கோ அடிக்காதீங்கோ அடிக்காதீங்கோங்களா காட்டி கொடுத்துருக்கா. திருடிவிட்டா நீங்க கண்டிக்கணும்னு சொல்லியிருக்கா. அப்படி சொல்லி அவன் அடிக்க ஆரம்பிச்ச உடனே தாயல்லவா 10 மாசம் சுமந்த உழவையோ
அடிக்காதே பண்ணல. அப்பவும் இவன் முரட்டுத்தனமா அடிச்சா என்ன பண்ணுவது தெரியுமோ? நீங்களும் இப்படிதான் பால்யத்துல இருந்தீர்கள், அந்த பையனும் திருடிருப்பான், அவன் போலதானே இவன், அதனால திருடிருப்பான், அதை அவன் கலப்பி விடுவாள் அப்படி சொல்லுவாள். தாயார் குழந்தை எப்படியாவது அடிக்காம இருக்கணும்னு பர்த்தாவுடைய தோஷத்தை உத்காரணம் பண்ணியாவது குழந்தையை ரட்சிக்கணும்னு நினைப்பள். பிரசாதயன் ஸ்வத்வஞ்சையினம் சரணாகதவத்சலம் ஸ்வஞ்சான் நானா, நீ போய் ராவணா என் பிரபுட்ட மன்னிப்பு கேளு, உனக்காக நானும் சிபாரிசு பண்றேன் நானா. அப்படி தேவி தாய் அல்லவா அப்படி எல்லாம் சொன்னால் இதெல்லாம் அவனுக்கு ஏறுமா? உடனே உன்னை இப்பவே வதம் பண்ணிவிடுவேன் 10 தலை பூச்சினார். 2 காரணத்தினால பொறுக்கிறேன். என் பிரபு உத்தரவு கொடுக்கல, அதோட கூட என்னுடைய பாதி வலிச்ச தபஸ 10 தலை பூச்சியா உனக்காக செலவழிப்பானேன்னு பாக்குறேன். பஸ்மாரகன் இந்த 2 காரணத்தினால பொறுக்கிறேன்னு சொன்னாள்.